இப்படி யாரும் வந்து வீடியோ எடுத்து எதுவும் கதைச்சிருப்படி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. நீங்கள் தான் பெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. அது என்ன காய்க்கணும் தெரியாது. இப்படி ஊருக்குள்ள யாருமே வந்ததில்லை. எங்களுக்கு இங்கே வந்து அறிமுகமே இல்லை. ஒரு ஆடு கொடுத்தது தான் அந்த பட்டி பெருகு வச்சு 25 ஆடா. ஏன்னா ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஆடை பெருகு வச்சது. தையல் மிஷின் வேணும் தானே. அப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டு இருக்கேன். இப்போ அது ஒன்றுமே வசதி இல்லாதனால தான் நான் இப்படி கூலி ஓட்டு தோலையில் போய் கொண்டிருக்கேன். ஏன்டா எனக்கு அதை வாங்குற கூட வசதி இல்லை. 700 சம்பளத்தில் ஒன்றுமே செய்யலை தானே. உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு உதவிகளும் நீங்கள் செய்ய நீங்கள் என்ன உதவி செஞ்சு தரீங்க. அப்படி ஆடு மாடு கோழிகள் எதுவும் வாங்கி தந்தேன். நான் அதை பெருக்க வச்சு உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த தொழில் இல்லை. இவ்வளோ காலம் நாங்கள் இத்தனை நான் 2014 கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தேன். ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் இவ்வளோ காலம் கடிதங்கள் இது போட்டு எல்லாம் செஞ்சு எங்களுக்கு அந்த இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர இல்லாதவங்களுக்கு ஒரு எழுப்பும் பண்ணுறாங்கல்ல. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் தனக்கு இது செய்யறது. அடுத்த நாள் டிக்கெட் வெட்டிட்டு பயத்தில் ஓடி வராது. அவங்கள கூட்டி கொண்டு எந்த எடுத்து தலை சுற்று வந்து செஞ்சிடும் உளுந்துடுவாங்க பயத்தில். கனவு இருக்கு பிள்ளைக்கு டாக்டர் ஆகணுமா? அதான் பிள்ளைகிற ஆசை. என்ன தங்கச்சி கிளாஸுக்கு போகிறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? போகிறதா நீங்கள்? ஏன் போகிறல்ல? கூட்டிகிட்டு போக ஆக்கள் இல்லையா? கூட்டிகிட்டு போக ஆக்கள் இருந்தால் போவீங்களா? காசு வச்சிருக்கீங்களா கிளாஸுக்கு போக? காசும் இல்லையா? காட்டில் இன்னும் ஒரு பிரச்சனை. அது எப்போ இருந்து இறங்கி பார்த்தது வேலி பக்கம் மறைந்தது, காகம் ஒன்று வந்தது காயின் மீது நின்றது. எனக்கு வந்து இந்த கொரோனா ஊசிக்கு பிறகு பிரச்சனை. கொரோனா ஊசிக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்படி நடந்தது. இப்போ உழைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. எனக்கு வேலை நின்றா தலை சுற்றி வந்துடும். ப்ரெஷர் கூடிடும். அப்படி முழங்கால் அப்படி கலந்துட்டு அது முழங்கால் கலந்து இதெல்லாம் இருக்கு. இதுல எனக்கு இதுல இந்த இருக்கு. இங்க முழங்கால் இந்த முழங்கால் சில்லு 3 இடத்துல பிரச்சனை ஆயிட்டு. வேற நான் வேலைக்கு போனாதான் வீட்டை சாப்பாடு இல்லாட்டி இல்லை. தீவார காசும் அது 3 மாசத்துக்கு ஒரு காதான் எங்களுக்கு வரும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் பாலம்பொட்டார் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் வந்து இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. சாதாரணமாக வந்து ஒரு சாமான் வாங்கக்கூடி இங்கே கடைகள் இல்லை. அந்தளவுக்கு வந்து பின்தங்கிய ஒரு கிராமமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கிராமம் தொடர்பான விடயங்கள் ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் வந்து துவரங்காட்டு அந்த ஏரியாவில் நாங்கள் ஹெல்ப்பிங் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள அந்த பிரின்சிபல் வந்து இந்த ஸ்கூல் பிரின்சிபலை சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொன்னால் இந்த ஏரியாவும் வந்து சரியாக கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்லியிருந்ததாக அவங்கக்கிட்ட தகவல் ஒன்று சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மாதர் சங்கத்தினூடாக நிறைய இந்த ஊர் நிலைமை தொடர்பாக பேசி தெரிஞ்சு கொண்டோம். அதில் வந்து எல்லா விடயங்கள்லையும் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு கிராமமாக இருக்குது. அதோட நிறைய படிக்கிற பிள்ளைகள் இருந்தும் அதற்குரிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதோட சாதாரணமாக எல்லாருக்குமே கஷ்டம்தான்னு சொல்லி அந்த மாதர் சங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து நம்ம உதவிகள் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்கிற மிகவும் பின்தங்கிய குடும்பங்களை அந்த அம்மாட்ட கேட்டிருந்தோம். இது வந்து நாங்கள் நேற்றே வந்து அந்த தகவல்கள் எல்லாம் எடுத்திருந்தோம். அப்போ அந்த அம்மா நேரடியாக எங்களுக்கு எந்தெந்த குடும்பம் என்று சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட நிலைமை தொடர்பாக பார்த்துருந்தோம். பார்த்ததில் வந்து உண்மையிலுமே கஷ்டப்பட்ட குடும்பங்களை அடையாளப்படுத்தி இருக்கோம். அதோடு வந்து இப்போ நம்ம அடையாளப்படுத்துறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு ஓகேயான்னு சொல்லி நம்ம ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்கணும். அப்போ அதையும் தெளிவுபடுத்தி நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து உதவி கிடைச்சா போதும், பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் அந்த படிப்புக்குரிய உதவி எங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அதற்குரிய உதவிகளை செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை பொறுத்த மாட்டில் இந்த குடும்பத்தில் குடும்ப தலைவனுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருடமாக இந்த பிரச்சனையால் அந்த அண்ணா ஒரு வேலைக்கும் போக முடியாமல் வீட்டிலே இருக்கார். அந்த அக்கா தான் கூலி வேலைகள், அந்த கடையில் சாப்பாடு செய்கிற வேலைகள் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அந்த வேலைகளுக்கு போய்த்தான்
3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அதில் ஒரு பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப் நல்ல கெட்டித்தனமாக படிக்கிற பிள்ளைலாம். மற்றது வந்து 2 சின்ன பிள்ளைகள், அவங்க ட்வின்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அவங்களோட போய் நேரடியாக நம்ம பேசி அவங்களோட கஷ்டம் தொடர்பாக அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிற உதவியாக நினச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சேர்றதுக்கும் சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்தோம். என்னென்னு சொன்னால் வழிகளை கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படி என்று பல சிரமங்களுக்கு மத்தியில் நேற்று வந்த டைம்ல எங்களுக்கு சாப்பிட்றது கூடி ஒரு சாப்பாடும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தண்ணி போத்தல் கூடி வாங்கி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு சரியாக கஷ்டப்பட்டு தான் நேற்று சாப்பிடாம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு நல்லா டைம் ஆயிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிராமத்தை வந்து இப்படியான சூழ்நிலையில நம்ம விடக்கூடாது. நம்ம வாரத்துக்கு கஷ்டமண்ட சூழ்நிலையில இவங்க படுற கஷ்டத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர தவற விடக்கூடாது. அதுக்காகத்தான் திரும்பவும் வந்து நாங்கள் இந்த சொன்னாங்க நேற்று நீங்க வந்தீங்கன்ட்டு. நேற்று வேலைக்கு போயிட்டீங்க? வேலைக்கு போயிட்டேன். என்ன வேலைக்கு போற நீங்க? நானும் கடையில வந்து வேலை செய்யறேன். முதலும் கடையில தான் வேலை செஞ்சேன் 2 வருஷமா. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு, ஆக்சிடென்ட் நடந்த பிறகு இப்போ கடைக்கு அதுக்கு பிறகு 3-4 மாசம் போகாம இருக்கு. ஆக்கள் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு நாள் விட்டு தான் வேலை கிடைக்கும். ஒரு நாள் விட்டு என்ன வேலை செய்யற நீங்க கடையில? நான் கடையில சாப்பிட்டு பண்ற சாப்பாடு கடை. சரி, இதான் வந்து நீங்க இருக்கிற வீடா? இது வந்து நீங்க கட்டி குறையில கிடக்குதா? இல்ல, இது முதல் இந்த சஜித்தோட இந்த எலெக்ஷன் வந்த பிறகு அவங்களோட இதுக்கு வந்தது. அப்ப வீட்டு திட்டம் குறையில நின்றது தானே. நின்ற பிறகு அதுக்கு பிறகு என்கிட்ட உள்ள செயின் காப்புகள் அடங்கு வச்சு தான் இந்த குறைகளை நான் கட்டுனேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு ஜெயபு ஒரு அண்ணா இருக்காரு. அவர் ஆடு கொடுத்தாரு. ஆடு கொடுத்து அந்த ஆடு பெருகுன பிறகு அது ஒரு 10-25 ஆடு இருந்தது. எத்தனை ஆடு தந்தவர்? அவர் ஒரு ஆடு தான் தந்தாரு. குட்டி தாச்சி ஆடு தந்த. அது நான் கொஞ்சம் ஆடை பெருக வச்சு நாள் வளர்த்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதை வித்து தான் இந்த துண்டுகள் எல்லாம் இப்ப கிட்டடியில தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு வசதியும் இல்லை. என் ஹஸ்பண்டும் ஒரு 4 வருஷம் அவருக்கு ஆட் பிரச்சனை இருக்கு. அவருக்கு அப்ப அந்த வெயிலுக்குள்ள எல்லாம் கடுமையா வேலை செய்யலாது. அவருக்கும் போயலாது வேலைகளுக்கு. இப்படி நான் ஒரு ஆள் உழைப்புல தான் எனக்கு 700 சம்பளம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 700 தான் கிடைக்கும். அந்த 700 சம்பளத்துல தான் 5 பேர் சாப்பிட்றோம், எல்லாம் செய்யறோம். மற்றது ஹஸ்பண்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அவருக்கு கொஞ்சம் வீக்கம் எல்லாம் வந்துடும். இப்போ ஆக்சிடென்ட் ஆகின பிறகு அதுவும் கொஞ்சம் வேலைகளை குறைபாடா இருக்கு. ஒரு நாள் விட்டு தான் அப்படி போறது. அப்ப பெரும் கஷ்டமா தான் இருக்கு. மற்ற விஷயங்கள்ல இருந்து ஆறுதலா கதைப்போம். இப்ப வந்து உங்களோட வீட்டை பார்த்துட்டு கதைப்போமா? ஒரு ரூம் தான்? எனக்கு ஒரு ரூம் தான். மீண்டும் ஒரு முறை வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? என் பேர் சாந்தி. சாந்தி. எத்தனை வயது? எனக்கு 38 வயது. 38 வயது. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க ஹஸ்பண்டோட சேர்த்து 5 பேர். 5 பேர் இருக்கீங்க. ஹஸ்பண்டு வந்து ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்லித்தான் மாதர் சங்க அக்காவும் சொல்லி இருந்தாங்க. எப்ப இருந்த அண்ணாவுக்கு இந்த பிரச்சனை? அவருக்கு இப்ப ஒரு 4 வருஷமா ஆகுது. 4 வருஷமா நான் முதல் கவர்மெண்ட்ல தான் வேலை செஞ்சு கொண்டு அப்படித்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க ட்வின்ஸ் 2 பேர் கிடைச்ச பிறகு நான் கவர்மெண்ட்டுக்கு போறது எனக்கு பெரும் கஷ்டம் வந்துட்டு. பிள்ளைகளை பாக்குறதாலும் வேந்து நான் கடைகள்ல அங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாதான். பிள்ளைக்கு இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆக்சிடென்ட் நடந்தது. ட்வின்ஸ்ல 1 ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 4 மாசம் வேலைக்கு போகாம இருக்கு. அங்க ஆக்கள் எடுத்துட்டாங்க. ஆக்கள் எடுத்த பிறகு திரும்ப என்ன செய்யன்னு சொல்லி நான் இப்போ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் இப்போ ஒரு நாள் விட்டு எனக்கு வேலை 700 சம்பளம் தான் தாராங்க. நீங்க வேலைக்கு போற? தம்பலகாம போலீஸுக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு, அதுல தான் வேலை செய்யறது. அது இப்போ என்னத்துல போய் வர நீங்க? அது இப்போ பஸ்ல தான் போய் வரேன். விடிய போயிட்டு பின்னரும் 2:30 மணி 3:30 மணி. பஸ் செலவு எவ்வளவு? பஸ் செலவு போக 40 எடுப்பான், வர்றதுக்கு 40 எடுப்பான். 100 ரூபாய் 80 ரூபாய், சில நேரம் 50 ரூபாய் எடுப்பான் பஸ்காரன். 100 ரூபாய் போனா உங்களுக்கு 600 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அந்த வச்சுதான் நான் பிள்ளோட இந்த வருஷம் பிள்ளை ஸ்காலர்ஷிப் எழுதுறா. அப்ப அவளுக்கு கிளாஸுக்கெல்லாம் அனுப்புறது எனக்கு உண்மையாலுமே
வசதி இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திரும்ப எங்களோட ஸ்கூலால் டீச்சர் தான் கொஞ்சம் அவங்க ஸ்கூலுக்குள்ளே கிளாஸ் வச்சு பிள்ளைய அவன் நல்லா படிக்கிற பிள்ளை எதுலேயும் அவள் கெட்டிக்காரியாக வர்றான்னு சொல்லி பிரின்ஸ்பல்லாம் கொஞ்சம் அந்த பிள்ளைக்குண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க படிப்புக்கு. மற்றது இப்போ தம்பலகாமுக்கு போகிறேன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணும் ஆட்டோ காசு மட்டும். ஆட்டோ காசு அப்போ அங்கெல்லாம் இப்போ அனுப்புகிறனால இப்போ ஸ்கூலால் வைக்கிற கிளாஸ் மட்டும் தான் புள்ள போய் கொண்டு வரா. இந்த கிராமத்துல படிச்சவங்க அப்படியானவங்க இல்லையா? படிச்சவங்க இருக்காங்க, இருந்தாலும் இப்போ இதுதான் கிளாஸ் ஃபீஸ்லாம் அவங்களும் ஒரு 1000 ரூபாய் இப்போ காலகட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே, 1000 ரூபாய் தான் எடுக்கிறாங்க. அப்படி நான் அனுப்புகிறேன் பிள்ளைய ஒரு மாய்க்கு படிக்க வச்சு எடுக்கிறேன். மற்றது டீச்சராக்களும் கொஞ்சம் ஹெல்ப் செய்வாங்க, அவங்களும் பிள்ளையோட படிப்பு சம்மத்துக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற கரண்ட் ஸ்காலர்ஷிப் கிளாஸுகள் கொடுக்கலையா? ஸ்காலர்ஷிப் கிளாஸ் கொடுக்க ஸ்கூலுக்குள்ளே தான் வைக்கிறாங்க, ஸ்கூலுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க, மற்றபடி ப்ரைவேட்டாக வைக்கிறாங்க. அதுக்கு நமக்கு காசுகள் எவ்வளவு தேவைப்படும்? ப்ரைவேட்டாக வைக்கிறேன்னா கிளாஸ் ஃபீஸ் மட்டும் 1000 ரூபாய் 1500 ரூபா எடுப்பாங்களா, அப்படித்தான் போகிறாங்க. இங்கே அதை கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை. மற்றபடி இருந்து போட்டு போவாங்க கிளாஸ், இங்கே ஸ்கூல்லையும் வைப்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டில் இந்த நீங்கள் வரக்குள்ள இந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த அவட மருமகள் கொஞ்சம் படித்து கொடுப்பா. அவள் கொஞ்சம் படித்த பிள்ளை, அவள் ஃபீஸ் இல்லாமல் படித்து கொடுப்பா பிள்ளைக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்புக்குனால நல்லா படிக்கிற பிள்ளை சொல்லி காசு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. மற்றது அவள் போட்டி உங்களுக்கு ஸ்கூல் டைமில் வந்தால் நீங்கள் கேட்டால் தெரிஞ்சுக்க பிரின்சிபல்கிட்ட போட்டிக்கு எல்லாத்துக்குமே என்ன பிள்ளை 1 நம்பராக இருக்கா. மற்றது டீச்சர் ஆக்கலாம் தான் சொன்னாங்க, அவங்களுக்கு இப்போ கஷ்டம்னால அவங்களும் கொஞ்சம் செஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க பிள்ளைக்கு படிப்புக்கு. மற்றது எனக்கு கூடுதலாக இப்போ கரண்ட் டொய்லெட் பிரச்சனை இருந்தால் எனக்கு இல்லாமல் இருக்குது. சரியான கஷ்டம். பொறுத்த மட்டும் இல்லை கரண்ட் வசதி இல்லை, டொய்லெட் வசதியும் இல்லை. டொய்லெட்டுக்கு எழுதி போட்டு எல்லாத்துக்கும் இது செஞ்சு ஒரு அரசாங்கம் கூட எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதில்லை. மற்ற தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுத்துருக்கு. அரசாங்கம்னா சமிதியால் கொடுத்துருக்கு, அரவாசி கட்டுற மாதிரி கொடுத்துருக்கு. மற்ற எழுதி போட்டும் எங்களுக்கு கரண்ட் வசதி வரலை. இப்போ நைட்டுக்கு புள்ள படிக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கரண்ட் தராங்க. பிள்ளோட சின்ன ஆக்கள் வச்சு கொண்டு இருக்கு, அவங்க நைட்டுக்கு மட்டும் கரண்ட் தருவாங்க. நைட்ல மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு தருவாங்க. சரியக்கா, இப்ப அண்ணா இப்ப ஹார்ட் பிரச்சனையால வேலைக்கு போகல. முதல் என்ன வேலைக்கு போனவர்? முதல்ல அவர் மேசனோட சப்போர்ட்டுக்கு போவாரு, கூலி வேலைக்கு தான் போறவர். அதுல தான் நாங்கள் இது செஞ்சு கொண்டு. அவர் வேலைக்கு போகக்குள்ள நீங்க வேலைக்கு போகலையா? அப்ப நான் வேலைக்கு போகல. ஆக்கள் சின்ன ஆக்கள் தானே, ட்வின்ஸ் 2 பேரும். அப்போ மாமிக்கு ஏழாவது தானே பிள்ளைகளை பார்த்து கொண்டு. என்கிட்ட ஒரு கேண்டில இருந்தா கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துருக்கேன். கண்டில இருந்துதான் இங்க வந்தேன். குறிப்பா இங்க பார்க்க போனா நிறைய பேர் அந்த வெளி இடத்துல தான். அப்ப அதால தான் இப்ப மாமியாக்களும் பார்க்க இல்லாதனால தான் இப்ப அவருக்கு ஹார்ட் பிரச்சனை வந்தேன்னா அவரோட கணவரோட சொந்த இடம் இதுதான். சொந்த இடம் அவங்களோட இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. உங்களோட அம்மா அப்பா? எந்த அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் இப்ப வயசு போயிட்டு கொஞ்சம் சகோதரங்களும் இருக்காங்க. எல்லாரும் இதே ரேஞ்ச் தானா? எல்லாரும் இதே ரேஞ்ச் இல்ல, அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இப்படி. அவங்க பாக்குறது பாப்பாங்க தானே செய்வாங்க, ஒரே எல்லாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தானே. சரிதான். அவங்களுக்கு போனதுக்கு பிறகு உதவிகள் கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்க மாட்டேன் தானே, ஒரே கேட்கவே எல்லாம் தானே அவங்ககிட்ட. நம்மள இப்படி தான். எனக்கு கூடுதலாக இப்போ கரண்ட் இல்லாதது, டொய்லெட் பிரச்சனையும் பெரும் கஷ்டமா இருக்கு. சாப்பாட்டுக்கு கூட நான் ஒரு நாள் சம்பளத்தை தான் 5 பேரும் 5 குடும்பத்துக்கும் 5 பேரும் சாப்பிடணும். எனக்கும் இந்த அவர் ஆடு கொடுத்து இது செஞ்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகையெல்லாம் செஞ்சு அடங்கு வச்சு எல்லாம் செஞ்சு தானே இந்த வீடு ஓரளவுக்கு. அதுக்கு முதல் தான் அந்த வீடு, அது சூறாவளி காத்து வந்தது. அது வந்த பிறகு அந்த வீடு நியூஸ்ல எல்லாம் பாத்துருந்தீங்க தானே. அதுலயும் அந்த 10,000 ஒரு அரசாங்கத்துல கொடுத்தாங்க தானே, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் இப்படி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சிமிதி கல்லுகளை வாங்கி இப்படி கட்டி விட்டு அந்த பக்கத்துல நீங்க வளர்த்து அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு வருமானம் இப்ப வளர்க்கறதுன்னா அதை பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல. இவருக்கும் கடுமையா வெயிலுக்குள்ள வேலை செய்யலாதுங்க. முதல்ல அவரு தானே பார்த்தவர். மற்றது ஆக்களும் இந்த வளவுக்குள்ள போன ஆடுகள் தெரியும் தானே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
நான் கடுமையாக அது நினச்சி தான் ஆட அவ்வளோ ஏன்னா ஒரு 25 ஆடு வச்சிருந்தது இருந்தது. அவங்க புண்ணியத்திலே அந்த ஆடு நல்லா பெருகி வந்தது. திரும்ப அதை செய்யலாத அவங்களுக்கு. அது திரும்ப செய்யலும். இப்போ உங்களுக்கு தெரியுது வேலைக்கும் இந்த ஒரு நாள் விட்டுட்டு வேலைக்கு போகிறனால இவருக்கும் இந்த ஆடுகளை கொஞ்சம் பார்க்க இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. ஆடு வளர்ப்பு நான் எல்லாமே இப்படித்தான். இப்போ பிள்ளைய கிளாஸுக்கு கூட்டிட்டு போறதுனால நான் தான் போகணும். இப்போ அவருக்கு இயலாம இருக்கு. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனாலும் பயப்படுறாரு. ஏன்னு தெரியல. திடீர்னு இருந்த மாதிரியே ஆக்களோட எல்லாம் கொஞ்சம் அவருக்கு அந்த மனநோயும் கொஞ்சம் இருக்கு. அப்போ பெரும் அதை வெளியில நான் சொல்லவே மாட்டேன். நீங்க கேட்டனால சொல்றேன். இப்போ கொஞ்சம் ஆக்களோட காய்க்க மாட்டேன். திடீர்னு இருந்த மாதிரி நான் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதால அவரை நம்பி ஆடு இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாது கொஞ்சம். அதனால இப்போ நான் இப்போ ஒரு நாள் விட்டுட்டு அந்த வேலையில விட்டு போட்டு ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் கஷ்டம் தானே. வருமானம் தேவை. ஆடு வளர்த்தாலும் உடனே வருமானம் கிடைக்காது தானே. இப்போ புள்ளோட படிப்பு சம்பந்தனால அவளோட பின்னாடியே கொஞ்சம் திரியுறேன். அவளை இந்த ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் டீச்சராக ஊக்கம் எடுக்க சொல்கிறாங்க. ஊக்கம் எடுத்தா புள்ள கொஞ்சம் படிக்க முடியுது. ஏன்னா அவளோட ரிப்போர்ட்டை கூட இருக்கு. 4ஆம் ஆண்டு ரிப்போர்ட் தான் இருக்கு. அது கூட அவள் முதலாம் எல்லாத்துலேயும் முதலாம் பிள்ளை தான் வருது. அடுத்த மற்ற 2 பேரும் இப்போ தான் முதலாம் வகுப்பு படிக்கிறாங்க. இங்கே தான் படிப்பீங்க? இங்கே தான் பக்கத்து ஸ்கூல் விளங்கு அதில் தான் படிக்கிறேன். சரி அக்கா, இப்போ குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் எது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது? எனக்கு முக்கியமான பிரச்சனை சாப்பாட்டுக்கு. சரி, நான் ஒரு அளவுக்கு இப்படி செஞ்சுக்குவேன். எனக்கு இந்த கரண்டும் இந்த டொய்லெட்டும் கொஞ்சம் எடுத்து அதுக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, அது ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் பிள்ளைக்கு. என்னடாக்கா, நான் வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து எங்களோட சேனல்ல இந்த வீடியோ போடுவோம். போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு 100% உறுதிப்படுத்தலாம். என்னன்னு சொன்னால் வீடியோ பார்க்குற உறவுகள் தான் உதவி செய்ய போகிறாங்க. இப்போ இங்கே வந்து கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு காசு தேவைப்படும்? காசு ரேட்டை பற்றி எனக்கு தெரியாது. விசாரிக்கல. எடுக்கிற ஐடியா இருந்தால் தானே விசாரிப்பீங்க. எனக்கும் சரியா தெரியலை இங்கே எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லி. அப்படியும் வயரிங் எல்லாம் செய்யலை தானே? ஒன்றும் செய்யலை. இது இப்போ தான் புதுசாக கட்டினேன். அப்போ செலவுகள் கூட தான் இருக்கும். மற்றது இந்த உள் விராந்த இதெல்லாம் போடுறது வெளிநாட்டுலேருந்து ஒரு ஐயா வந்தார், பாஸ்கர்ன்னு சொல்லி. அவர் தான் கொஞ்சம் இந்த ரூமுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி இந்த ரூமு கீழே நிலமெல்லாம் எழுத்து தந்து அவங்க தான் செஞ்சு தந்து. பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுற மாறி மழை வந்தால் இங்கே சரியான கஷ்டம், வெள்ளம் இந்த சொல்லி தான் அவர் இந்த ரூமுகளுக்கும் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு எங்களுக்கு. அவரும் வெளிநாட்டு ஆள் ஒன்று தான் செஞ்ச மாமியிட சொந்தக்காராக்கள். பிள்ளைக்கு படிப்பு சம்மதமாக மட்டும் கரண்டுக்கு பார்க்க பிள்ளையோட படிப்பு சம்மதுக்கு சரி ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா நீங்க கிளாஸுக்கு அனுப்பணும். இங்க கிளாஸுக்கு அனுப்புறேன்னு சொன்னா 1000 அல்லது 1500 ரூபாய் தேவைப்படும் சொல்றாங்க. இப்போ பிள்ளை வந்து இங்க நீங்க இதுக்குள்ள கிளாஸ் ஒன்றுமே இல்லை, போறேன்னா வெளியில தான் போகணும். பிள்ளைக்கு சைக்கிள் இருக்கா? பிள்ளைக்கு சைக்கிள்லாம் ஒன்றுமே இல்லை, நடந்து போறேன். பஸ்ல தான் கூட்டிட்டு போகணும். அது நான் வேலைக்கு போற தூரம் தான் பிள்ளை அந்த கிளாஸுக்கு போறேன். 50 ரூபா 40 ரூபா காசு கொடுத்து தான் பிள்ளை பஸ். இங்க உள்ள இடத்துக்குள்ள போறேன்னு சொன்னா காசு தேவைப்படும். காசு இங்க உள்ள இடத்துக்கு போறதுனால காசு தான் தேவைப்படும். இப்போ உள்ள இடத்துல பெருசா இப்ப படிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அவங்க எல்லாம் படிச்ச பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு இருக்கிறனா தங்களுக்கும் பிள்ளைகள் கரைச்ச வந்து அவ அந்த ஒரு அக்காட மருமகள் மட்டும்தான், அவள் மட்டும்தான் பிள்ளைக்கு கொஞ்சம் வீட்டை சும்மா இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்றா பிள்ளைக்கு கொஞ்சம் படிப்புல. மற்றது வெளியில போறேன். நீங்க இப்ப வெளி இடத்துக்கு போகாம வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய தொழில்னு சொன்னா என்ன செய்வீங்க? நான் பனை ஓலையில இருக்கு, உங்களுக்கு தெரியும், பூ கூட பின்னுவேன். அடுத்தது இந்த தையல் பெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே, பனை ஓலை, அதுவும் செய்வேன் நான். அது செஞ்சு மச்சாலாக்கள் வாங்க தான் கொண்டு போற டவுனுக்கு. அப்ப அதுல கொஞ்சம் இந்த ஒரு 1000 நிறைய செய்யலும். அதுக்கு டைம் காணாது தானே, வேலைக்கும் போகணும். அதைத்தான் கேட்கணும். வீட்டுல இருந்தே செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி பாக்கலாம் தானே. இந்த ஓலையெல்லாம் வச்சிருக்கேன், அதுல தான் செய்யறேன். பிள்ளைகளையும் பார்த்த மாதிரி உங்களுக்கு. அதோட வந்து அதையும் தண்டி இப்ப ஓலை மட்டும் சொல்லி இருக்காம அதோட சேர்த்து இன்னொரு தொழிலும் செஞ்சீங்கன்னா 2ஐயும் வீட்டுல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும்.
எனக்கு ஓலை தொழில் மற்றது சமையல் எல்லாம் செய்வேன் நான். அதுக்கு என்னடா என்ன தொழில் செய்யணும்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். இப்போ உடுப்பு தைக்கிற அப்படியான தொழில் உடுப்பும் தப்பன் உடுப்பும் தப்பன் இங்க செய்யலாம். அது செஞ்சா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா உடுப்பு தைக்கிறது மூலம்? இங்கே லாபம் கிடைக்கும் உடுப்பு தைக்கிறது. அப்ப அது செய்யறதுக்கு முயற்சி எடுக்கலையா? முயற்சி எடுக்கிறேன்னா கரண்ட் வேணும், அது ஒரு தையல் மிஷின் வேணும் தானே. அப்ப அதுக்கெல்லாம் வசதி இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டு இருக்கேன். இப்போ கரண்ட் மிஷின் இல்லாமல் நார்மல் மிஷின்லயும் தைக்கலாம் தானே? கரண்ட் மிஷின் இல்லாமல் நார்மல் மிஷினும் தைக்கலாம். வசதி இல்லாதனால தான் இப்போ நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வசதி இல்லாதனால தான் நான் பேசாம விட்டுட்டு இருக்கிறேன். அப்படியே விட்டுருக்கீங்க. இப்போ இங்க இருந்தக்கா நீங்க அந்த பனை ஓலை அந்த உற்பத்திகளையும் செஞ்சுட்டு உடுப்பு தைக்கிறது, திரும்ப கோழி வளர்க்கலாம், அப்படி நிறைய தொழில்கள் இந்த இடத்துல செய்யலாம். அப்படியானது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளைகளையும் பார்த்த மாதிரி வெளியிடத்துக்கு போக தேவையில்லை. அப்படியான முயற்சிகள் தான் நீங்க செஞ்சு பார்க்கணும். இப்ப அதுக்குரிய உதவிகள் தான். அதுக்குரிய உதவிகளும் நீங்க செய்ய, நீங்க என்ன உதவி செஞ்சு தரீங்க. அப்படி ஆடு மாடு கோழிகள் எதுவும் வாங்கி தந்தேன், நான் அதை பெருக்க வச்சு உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன தொழில் இல்லை. எனக்கு வசதி இல்லாதனாலதான் நான் இப்படி கூலி ஓட்டல் தொழிலுக்கு போய் கொண்டிருக்கேன். ஏன்டா எனக்கு அதை வாங்குற கூட வசதி இல்லை. 700 சம்பளத்துல ஒன்றுமே செய்யல தானே, உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு ஆடு கொடுத்தது தான் அந்த பட்டி பெருக வச்சு 25 ஆடா என்ன ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆடை பெருக வச்சது. அப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப இவங்க கண்டிப்பா ஒரு வாழ்வாதார உதவி செஞ்சு கொடுத்தா அதை உரிய ஒரு வகையில பயன்படுத்துவீங்க. நான் பயன்படுத்துவேன், எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொன்னா இப்ப நிறைய சொல்லியாச்சு, தையல் மிஷின் சொல்லியாச்சு, கோழி வளர்ப்பு சொல்லியாச்சு. அதுல எல்லாம் இல்ல, ஏதாச்சும் சொல்லுவீங்க நீங்க. கோழி வளர்ப்புனாலும் பிரச்சனை இல்லை. கோழி வளர்க்குறா கோழி கூடு இருக்குதா? கோழி கூடு அதை செஞ்சு எடுக்கலாம். நான் நீங்க செஞ்சு எடுப்பீங்களா? அவங்க இவர் செய்வாரு இருந்தது. அதுக்குரிய சாமான், அதுக்குரிய சாமான்கள் வாங்கி தந்தா உங்களோட கணவர் செய்வாருன்னு சொல்றீங்க. சரி அக்கா, அப்படியும் செய்யறது நல்லதுதான். இப்ப சாமான்களை வாங்கி கொடுத்து அவரே செஞ்சா அந்த அடிகூலி எல்லாம் குறைவா வரும், உங்களுக்கு தானே. அப்படி செஞ்சு கோழி வளர்ப்பு செய்யலாம். கோழி வளர்ப்பு செய்யலாம். அதோட தையல் மிஷினும் இருந்தா உங்களுக்கு இன்னும் உதவியா தான் இருக்கும். அப்ப நாங்களும் 100% உறுதிப்படுத்த மாட்டோம். இந்த வீடியோ எங்கட சேனல்ல போடுவோம். போட்டதுக்கு பிறகு என்ன உதவி கிடைக்குதோ அதை இங்க செய்வோம். நாங்க இவ்வளவு காலம் நாங்க இத்தனை, நான் 2014 கல்யாணம் முடிச்சு இங்க வந்தேன். ஒரு அரசாங்கத்துக்கு நாங்க இவ்வளவு காலம் கடிதம் எழுதி போட்டு எல்லாம் செஞ்சு எங்களுக்கு அந்த இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர இல்லாதவங்களுக்கு ஒரு எழுப்பும் பண்றாங்கல்ல. நிறைய இடங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள். சில குடும்பத்தை பொறுத்த மட்டும் வசதியா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த QR காசு 15,000 ரூபாய் அப்படி கிடைக்குது. மற்றவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு 2,500 ரூபாய். எங்களுக்கும் உங்களுக்கு எவ்வளவு QR காசு? QR காசு அவர் தான் எடுக்கிற, அடுத்து அவர் சாமான வேண்டி கொண்டு வந்து உங்களுக்கு 8,500 எங்களுக்கு 5 பேர்த்துக்கும் 5 பேர் தானே, அப்ப நிறைய தானே. எவ்வளவு ரூபாய் அது? அது அவருக்கு தான் அந்த ரேட்ல அவரு தானே எடுக்கிறார், அவரு தான் சாமான் வாங்கிட்டு வர. உங்கள்கிட்ட சொல்றது இல்லை? சொல்றது என்ன இது கடும் வித்தியாசமா இருக்கு, சொல்றது இல்லைங்களா? எங்களுக்கு ஒரு 15 கிடைக்கும் மாதிரி நினைக்கிறேன். 5 பேரு தானே, அப்படித்தானே வரும். சில நேரம் 4,000 வரணும். அந்த அப்படித்தான் காசுகள் வரும். சில பேர்த்துக்கு QR காசு வருது. இப்ப எங்களுக்கு 15 சில நேரம் கிடைக்கும், சில நேரம் 4,000 கிடைக்கும். அப்படியும் சேர்த்து போடுறது, சேர்த்து 3 மாதத்துக்கு அப்படி சேர்த்து போடுவாங்க. சில நேரம் 1 மாத காசும் போடுவாங்க. இந்த மாசமெல்லாம் எங்களுக்கு 4,000 காசு அப்படித்தான் வந்து. இப்ப அதுலதான் அவரு எல்லா சாமானும் வேண்டி கொண்டு வந்து போட்டு. இப்ப அவரு தான் செய்யறாருன்னு சொல்றீங்க, அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அவர் இப்படித்தான் அவர் காசு எடுத்துட்டு வரக்குள்ள பைக்குள்ள போக மாட்டாரு. அவங்க காசு எடுக்க அவங்களுக்கு கிடைக்கிது தானே. அப்ப அவங்க போல அவங்க ஆட்டோல போயிட்டு அவங்களோட அனுப்பிவிடு, அவங்களோட எடுத்துக்கொண்டு ஆட்டோல சாமான் வேண்டி கொண்டு ஒரே அடியா வருவாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை இப்ப தலை சுத்து வாரது. அது என்னன்னு கேட்டா அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேங்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயப்படுறாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தா தனக்கு இது செய்யறாரு. அடுத்த நாள் டிக்கெட் வெட்டிட்டு பயத்துல ஓடி வராரு. அந்த அப்படி ஒரு பயம் ஒரு ஆளத்தான் இருக்காரு. காசு எடுக்க போனாலும் காசு எடுத்துட்டு உடனே அவங்களோட அக்காக்காரர் தானே, அவங்க சாமான் வேண்டி கொடுத்து அவங்களே கையோடய கூட்டி கொண்டு வருவாங்க. அவங்களே கூட்டி கொண்டு எடுத்து தலை சுத்து செஞ்சிடும், உளுந்துருவான்னு பயத்தில்லை. அப்ப அவங்க தான் கூடுதலா எங்களுக்கும் ஹெல்ப் பண்ற. சரி, உங்களோட பிள்ளையும் கூப்பிடுங்க, அவங்களுடைய கதைப்போம். மூத்தால என்ன சிரிக்கிறது?
பிள்ளையோட பேர் என்ன? பவிதாரன். பவிதாரணியா? எத்தனை வயசு? 10. 10 வயசு. ஸ்காலர்ஷிப் படிக்கீங்களா? நல்லா படிப்பீங்களா? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ஸ்காலர்ஷிப் பேப்பரில்? 160. 160 எடுக்கீங்களா? கிளாஸுக்கு போகாமல் 160 எடுக்கிறேன்னா பெரிய விஷயம்தான். யார் உங்களுக்கு சொல்லித்தாரு? படிப்பிக்கிறது யாரு? ரேவதி டீச்சர். ரேவதி டீச்சரா? நல்ல பிள்ளைன்னு சொல்கிறவா? நல்லா படிக்கிற பிள்ளைண்டு. சரி, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்ன சாமான் இல்லை? கொப்பி, பென், அடுத்தது அவ்வளவுதானா? ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா? ஷூ, பேக் யார் வாங்கி தந்தா? அதெல்லாம் ஸ்கூலால தந்ததா? சரி, இப்போ நீங்கள் வந்த உடனே உங்களோட பெரியம்மாவை யாரோ சொல்லியிருந்தாங்க நல்லா படிக்கணும், வீடெல்லாம் ஒழுங்கா கட்டி அம்மா எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு சொன்னதா? அப்படியா? என்ன கனவு இருக்கு பிள்ளைக்கு? டாக்டர் ஆகணுமா? அதான் பிள்ளைகிற ஆசை என்ன? டாக்டர் ஆகி என்னென்ன செய்ய போறீங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா கதைங்களேன். வீடு கட்டணும். வேறது? அம்மா அப்ப வெளியிடத்தை போய் கஷ்டப்படுறாள்ல, வெளியிடத்தை போகாம இங்க இருந்து உங்களோட அம்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு வேலை செய்யறதுக்குரிய உதவியை இந்த வீடியோ பாக்குறவங்க செஞ்சு தருவாங்க. நீங்க நல்லா கதைக்கணும். அம்மா அப்பா வெளியிடத்துல போறதால உங்களுக்கும் கஷ்டம் தானே. டாக்டர் ஆகி என்ன செய்யணும் தங்கச்சி? வீடு கட்டணும். சம்பளம் எடுத்தா யார்கிட்ட கொடுப்பீங்க? அம்மாட்ட கொடுக்கணும். சம்பளம் எடுத்தா அம்மாட்ட கொடுக்கணும். இப்ப வீட்டுல வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கரண்ட் இல்ல. தங்கச்சி கிளாஸுக்கு போறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? போறதா நீங்க? ஏன் போறல்ல? கூட்டிட்டு போக ஆக்கள் இல்லையா? கூட்டிட்டு போக ஆக்கள் இருந்தா போவீங்களா? காசு வச்சிருக்கீங்களா கிளாஸுக்கு போக? காசும் இல்லையா? கிளாஸ் போகணும், ஆட்டோவில் போகணும், காசு. ஆட்டோவில் போகணும், காசு இல்லையா? பிள்ளை பிள்ளை வந்து சின்ன ஆள் தானே, கொஞ்சம் கதைக்கிறதுக்கு பயப்படுறாவோ இல்லை வெக்கப்படுறாவோ தெரியல. ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா? நல்லபடியாக படிக்கணுமா? கிளாஸில் எத்தனையாம் மால் வாரன்னு இருக்கு? 1ஆம் மால் 2ஆம் மால் 2 போடுவாங்கல்ல, அதில் எத்தனையாம் மால் வார? 1ஆம் மால் தான் வார. இப்போ தமிழ் கணிதம் எல்லாம் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? தமிழ்ல இது 78 எடுத்தேன். கணிதத்துல 63. 63. ஏனண்டா பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுக்குரிய கிளாஸுகள் மற்றது சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஆட்கள் இல்லை. மற்றது நைட்டில் படிக்கிறதுக்கு கரண்ட் வசதி இல்லை. எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குன்னு. அப்பாவுக்கு எப்போ இருந்து இந்த பிரச்சனை? அப்பாவுக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் தானே இருக்காரு. என்ன நடந்தது அப்பாவுக்கு? காட்டில் என்ன ஒரு பிரச்சனைண்ணே? அது எப்போ இருந்து தெரியுமா? கொன நாள்ண்ணே. தங்கச்சிக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ கிரேட் 1 படிக்கக்குள்ள இருக்கும். எனக்கா பாட்டு படிப்பீங்கல்ல, படிச்சு காட்டினீங்கன்ற ஒரு கிஃப்ட் தருது சரியா? நிமிர்ந்திருந்து வரீங்க. தென்னந்தோப்பு மூளையிலே தேங்காய் ஒன்று விழுந்தது, தூக்கம் கலைந்த நாய்க்குட்டி தலையை திருப்பி பார்த்தது, நெருங்கி வந்து நின்றது, நக்கி நக்கி பார்த்தது, சலித்து கசத்து போனதால் தரையில் உருட்டி விட்டது, பீர்க்கம்புதரை விளக்கியே குட்டியானில் வந்தது, ஏறி இறங்கி பார்த்தது, வேலி பக்கம் மறைந்தது, காகம் ஒன்று வந்தது, காயின் மீது நின்றது, அழகால் கொத்தி பார்த்தது, சிறகடித்து பறந்தது, பூனையோடி வந்தது, புரட்டி புரட்டி பார்த்தது, மோப்பம் பிடித்து நின்றது, உருட்டி விட்டு நடந்தது, காலை முதல் மாலை வரை தேங்காய் அங்கு கிடந்தது, கவிழ்த்து வைத்த சம்பு போல் வானம் பார்த்து கிடந்தது. சரி, ஓகே, குட்டா. இந்தாங்க நாங்க பென்சில். தங்கச்சியோட பேர் என்ன? தரணி. ஆ, தரணி. தரணி. உங்களோடது? சரண். விளங்கல? சரண். சரணி. தரணி சரணி. என்ன ஸ்கூலுக்கு போறா நீங்க? நல்லா படிப்பீங்களா? 1 2 3 சொல்லுங்க பாபு. 1 2 3 4 5 6 7
8, 9, 10. நீங்க இவ அக்காவா? இவதான் அக்கா. என்ன தங்கச்சி மட்டும் சொல்றாங்க? அக்கா தங்கச்சி என்ன 2 பேரும் ட்வின்ஸ் தான். சரி சரி, ஓகே ஓகே. நீங்க இந்தாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட். நாங்க உங்களுக்கு ஒன்று. சரியா, நீங்க போய் விளையாடுங்களா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் நீர்மலகாந்தன். நீர்மலகாந்தன். எத்தனை வயசு? எனக்கு 41. 41. எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ இந்த கொரோனா ஊசி போடாத அந்த பிரச்சனை. கொரோனா ஊசுக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்படி நடந்தது? இப்படி பிரச்சனை தான் மாறாது. ஹாஸ்பிட்டல் போறலையா நீங்க? போனாங்க, கிளினிக்கெல்லாம் போனது. இப்போ இங்கே மருந்து இல்லாதன்னு சொல்கிறாங்க. போறதுக்கு பயமாம ஹாஸ்பிட்டலுக்கு? ஏனண்ணா அப்படி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க ஹார்ட் பிரச்சனைன்றது சின்ன வருத்தம் இல்லை தானே, நீங்க தொடர்ச்சியா கிளினிக்கெல்லாம் போகணும். நான் திங்கெல்லாம் போயிருந்து 4 நாள் அப்படி இருந்து வந்தது. வேறு சம்பளம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாள் அப்படி இருந்தது செய்து அங்கே ஒன்று இது செய்து வந்து திரும்ப போகிறதுக்கு பயத்தில் நிற்கீங்க. இப்போ குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டும் உங்களோட மனைவியரை உழைப்பை நம்பித்தானே இப்போ குடும்பம் நடந்து கொண்டு இருக்குன்னு உங்களுக்கு அதை நினைக்கக்குள்ள எப்படி இருக்கு? கவலை தான். முதல் நீங்க உழைச்சி தான் பிள்ளைகள் மனைவி எல்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ உழைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. போனால் எனக்கு வெயில இருந்தா தலை சுற்றி வந்துடும், ப்ரெஷர் கூடிடும். அப்படி இருக்கு. அதால ஒரு இடம் போகலாம் இருக்கு. ஆடு மேய்க்கிற தொழில் அண்ணா முதல் செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப வந்து அடிக்கிற வெயிலுக்கு போனா சும்மா இருக்கிற மனுஷனுக்கு இதால சுத்து வரும். அப்ப பிரச்சனையோட இருக்கிறவங்கட நிலைமை சொல்ல தேவையில்லை. சரி, ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. நாங்க மற்ற அக்காட்டை கதைச்சு கொள்றோம். பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டு சொன்ன நீங்க வெளியிடத்திலேயா இல்ல இங்க தான்? இங்க உள்ளுக்குள்ளே தான். கேட்டுக்கு வெளியில நடந்த சைடா நின்ற பிள்ளை அவள் பிரேக் பிடிக்க இல்லாம வந்து அக்கா வந்து அடிச்சு விட்டான். தன்னோட பைக்ல பிரேக் இல்லையா, தன்னோட பைக்ல பிரேக் இல்லாம பிள்ளையோட சைடுல நின்ற பிள்ளையோட கொண்டு வந்து மோதி அதுக்கு வழக்கும் போய் கொண்டு இருக்கு. பிள்ளைக்கு கால் பிள்ளைக்கு ஒரே கால் 3 இலக்குல முழங்கால் அப்படி கலந்துட்டு மற்ற அது எக்ஸ்ரே இதெல்லாம் இருக்கு. எக்ஸ்ரே காட்டலமா? இல்ல பிரச்சனை இல்லை. அது நரம்பு பிள்ளைக்கு வெடிச்சு ஒரே காலில் 3 இலக்குல நரம்பு வெடிச்சு 4 மாசமா ஒரே இலக்குல இருந்த புள்ள இந்தாங்க. இதுதான் பிரச்சனை பிள்ளைக்கு. வச்சுட்டாங்கன்னா இப்படி இந்த சில்லோட இந்த சில்லு இப்படி இல்லை, இந்த நரம்பு இந்த முழங்கால் இந்த பாருங்க ஒரே காலில் 3 இடத்துல முடிஞ்சு இது இது இதுல எனக்கு இதுல இந்த இருக்கு இங்க முழங்கால் இந்த முழங்கால் சில்லு 3 இடத்துல பிரச்சனை ஆயிட்டு. 3 இலக்குல பிரச்சனை. 4 மாதமா ஒரே இலக்குல தான் பிள்ளை இருந்து இப்பதான் பிள்ளைக்கு கொஞ்சம் 1 மாதமா ஆகுது. ஒரு இது கலட்டி பிஓபி கலட்டி இன்னும் கிளினிக் போய் கொண்டு தான் இருக்கேன். கிளினிக் கோப்பிலாம் இருக்கு. அதுக்கும் ஆட்டோவுக்கு போறேன்னா 2500 ரூபா வேணும் மலைக்கு. அங்கே பக்கத்து வீட்டு அந்த அக்கடை ஆட்டோ எடுத்து கொண்டு தான் நாங்கள் போகிறோம். அப்போ மாசத்துக்கு சாதாரணமா உள்வீதியில போறவங்க கவனமா போகணும். என்னோட சின்ன பிள்ளைகள் அதிகமா வருவாங்க, அதோட நாய் பூனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனையா இருக்கு. நான் இப்போ சொல்ல வேண்டியது எந்த பிள்ளோட படிப்பு செலவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் எழுப்பும் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா உண்டுன்னு நினைக்கிறேன். மற்றது இவங்களோட படிப்புக்கு தான் கூடுதலாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. கிளாஸுக்கெல்லாம் கொண்டு போகிறது அவள் கொலைச்சினால அவளை கொஞ்சம் நான் ஊக்கப்படுத்த படிக்க வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் காசுக்கு எனக்கும் பிரச்சனையாக கிடக்கு. அவள் இப்போ வந்து உங்களுக்கு கியூஆர் காசை தவிர வேற எது உதவிகள் கிடைக்கும்? வேற உதவி எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் தான் கிடைக்குது. வேற நான் வேலைக்கு போனாதான் வீட்டை சாப்பாடு இல்லாட்டி இல்லை. கியூஆர் காசும் அது 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் எங்களுக்கு வரும். ஒரே வாரத்துல 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் தருவான். இப்படி யாரும் வந்து வீடியோ எடுத்து எதுவும் கதைச்சிருக்கு? இப்படி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. நீங்க தான் பெஸ்டா வந்திருக்கீங்க. அது என்ன காய்க்கணும்னு தெரியாது. இப்படி ஊருக்குள்ள யாருமே வந்ததில்லை. எங்களுக்கு இங்க வந்து அறிமுகமே இல்லை. இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து ஒரு வீடியோ எடுத்து எங்களோட கஷ்டமெல்லாம் நீங்க தெரிஞ்சு இது போறது இப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி அக்கா, ஓகே. சரி அக்கா, இப்போ உங்களோட நிலைமையை பொறுத்த மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்குரிய கிளாஸ் ஃபீஸ், அடுத்தது வந்து வீட்டுக்குரிய சாமான்களை வாங்கி கொள்ளுங்க. இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 10,000. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து
எங்களை பார்த்து அறிமுகமாகி இப்படி சரி அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து நான் எந்த கையால தந்திருந்தாலும் கனடாவில் இருக்கிற ஜேபி அக்கா அவங்க தான் இப்படி கஷ்டப்பட்ட உறவுகளை சந்திச்சா கொடுங்கண்டங்கிட்ட காசு அனுப்பியிருந்தாங்க. இப்போ உங்களோட நிலைமையை பொறுத்த மட்டும் 5000 ரூபாய் தந்திருக்கலாம். ஆனா குடும்ப சூழ்நிலை 3 பொம்பளை பிள்ளைகளை அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உதவி தேவைப்படுமன்றதுக்காக தான் இந்த உதவியை செஞ்சிருக்கோம். ஜேபி அக்கா அவங்க தான் உங்களுக்கு இந்த காசு அனுப்பியிருந்தாங்க. அந்த வகையில அவங்களுக்கும் நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம். நீங்க என்ன சொல்ல? நாங்களும் அவைக்கு நன்றியை தெரிவிச்சிருவோம். இவ்வளோ காலத்துக்கு இப்படி ஆட்கள் வந்து எங்களுக்கு செஞ்சதில்லை. அது ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஹெல்ப் பண்றது எங்களுக்கு. சரி, ஓகே அக்கா. நாங்க வந்து போற இடங்கள்ல அதிகமா முன்கூட்டி இப்படி சாமான்கள் தான் வாங்கிட்டு போறோம். என்னென்ன சொன்னா இப்ப கையில கொடுக்கறத உங்களுக்கு ஒரு கடன் இருந்தா நீங்க அந்த கடனுக்கு செலவழிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு அப்படி எதுவும் கடன்கள் இருக்கா? சாப்பாடு சாமான் வாங்குறதுக்கு தான் கடன் வாங்கி தான் பக்கத்து கடைகள்ல இப்படி வாங்கி. எவ்வளவு ரூபாய் இருக்கு உங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்கினது? அந்த கடையில இப்ப 2000 கடன் 2000 ரூபாய் இருக்கு. அதை கொடுத்துட்டு நீங்க சாப்பாட்டு சாமானும் பிள்ளைகளுக்குரிய கொப்பி சாமான் பென்சில் எதுவும்டா வாங்கிடுங்க. என்ன விஷயம்னு சொன்னா நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். உங்களோட ஏரியா பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும் கடைகள் இல்ல. இப்ப நாங்க வந்து சேர்ந்து ஒரு தண்ணி போத்தல் வாங்குறது கூடி கடை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. இப்ப எங்க வாங்குறது என்ன செய்யறேன்னு தெரியா. ஆனா வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அப்படி தூரத்துக்கு போகணும். இப்படி போய் வாங்கிட்டு வர்றது நாங்க பைக்ல வரோம். அப்படிதான் நாங்களும் வேலைக்கு போறது உங்களுக்கு அப்படிதான் கஷ்டம். அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்ப கஷ்டமா போயிட்டு இப்ப ஒரு ஓட்டோன்னு சொன்னா நாங்க சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டே ஏத்திட்டு வரலாம். பைக்ல வரக்குள்ள நாங்க கொண்டு வர பேக் எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்குள்ள சாமான் வாங்கிட்டு வர சிக்கலா போயிட்டு அதாலதான் இதை தந்திருக்கேன். நீங்களும் உரிய வகையில பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேனக்கா. சரியா முறையில இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதையும் தாண்டி அக்கா கேட்டிருக்கிற உதவி வந்து பிள்ளைகிற படிப்பு ரீதியான உதவியும் அக்காவுக்குரிய வாழ்வாதார உதவியும் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து நிறைய தொழில் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதை செய்யறதுக்குரிய முதலீடு இல்லாமத்தான் அவங்க அந்த கடைகளுக்கு வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 700 ரூபாண்டா அதுல போக்குவரத்துக்கு 100 ரூபாய் போனா 600 ரூபாய் காசு தான் இவங்களுக்கு கிடைக்குது. கிழமையில ஒன்றொரு நாள் தான் வேலை. இப்ப இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியா தையல் மிஷின் அல்லது வந்து கோழி கூடு அந்த அண்ணாவை செஞ்சு கொள்ளுவார். அதுக்குரிய சாமான்கள் வாங்கி கொடுத்து கோழி எடுத்து கொடுத்தா ஓகேயா இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் செய்யறண்டா 1,20,000 ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ள வரும். ஒரு உதவி இப்ப தையல் மிஷின் மட்டும்னு சொன்னா 60,000 அப்படி போகுது. அந்த மற்ற மிஷின் காலால மிரிக்கிறது, அதுல மோட்டரும் பூட்டி கொள்ளலாம், விரும்புனா செஞ்சு கொள்ளலாம். அது மோட்டார் போட்டுறதுக்கு இங்க கரண்ட் வசதி பிரச்சனை. பார்க்க போனா மொத்தமா எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஏதோ ஒரு வகையில இவங்களுக்குரிய உதவிகளை செய்வீங்கன்னு நாங்களும் ஒரு கோழி சரி வாங்கி அந்த மாதிரி ஒரு வாழ்த்தாரம் அப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுல செஞ்சுக்குவேன். கோழியால சரி சரியக்கா. இது வந்து 100% நான் உறுதிப்படுத்த மாட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ நாங்க போடுவோம். போட்டுட்டு உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குரிய உதவி வந்தா நாங்க இங்க வந்து செய்வோம். சரியாக்கா, இப்ப போயிட்டு வரட்டா? ஓகேக்கா. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அண்ணாவுக்கு காட் பிரச்சனைன்றதால 4 வருஷ காலமா அவர் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அதோட அந்த அக்கா தான் கடை வேலைகளுக்கு அந்த ஹோட்டல் கடையில வந்து கிளினிக் செய்யற வேலையாம். அதுல வந்து 700 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அதுல 100 ரூபாய் பஸ் செலவுக்கு போனா 600 ரூபாய் காசு தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அதுவும் தொடர்ச்சியா வேலை இல்லை, கிழமையில ஒரு நாள் தான் அவங்களுக்கு வேலையும் இருக்குது. அதோட வந்து பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகளா இருக்கிற சூழ்நிலையால இவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு வழியிலையும் வருமானங்கள் இல்லை. அவட உழைப்பை மட்டும் நம்பித்தான் அந்த குடும்பம் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வாழ்வாதார உதவியா அந்த கோழி குஞ்சும் அந்த கோழி கூடும் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்க எங்களோட காணொலியில பார்த்துருப்பீங்க. அப்படியான உதவிகளை இவங்களுக்கு செய்ய நினைக்கிற உறவுகள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். அதோட வந்து இப்போதைக்கு நாங்க அந்த அக்காவுக்கு ஒரு உதவி ஒன்று செஞ்சிருந்தோம். அந்த உதவியை செஞ்ச கனடாவை சேர்ந்த ஜேபி அக்கா அவங்களுக்கும் மற்றும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து ஆன்லைன் மூலம் எங்களுக்கு அனுப்பிய சாமான்கள் கைவசம் இருந்ததை வந்து நாங்களும் கொடுத்திருந்தோம். அந்த பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள் மற்றும் அந்த கொம்பாஸ் பெட்டியோட அதுக்கும் வந்து இருவருக்கும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.